வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி ப்ரொஃபைல் ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து அசஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த இண்டிகேட்டர் தான் வந்து உங்களுடைய இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னியோடைய ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறையா விதத்தில் வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க்கெட் ரிலேட்டடாக அதை வந்து ரியலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ப்ரிடிக்ஷன், ஃபார்காஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா வருது அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். ஸோ அதுலேயும் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மோட்டிவேஷனே வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தா மார்க்கெட்டே ரிவர்ஸ் ஆகணும். நம்ம ஸ்டாப் லாஸ் தொட்டுட்டு திருப்பி அதே டைரெக்ஷன் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறையா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றின நிறையா விஷயங்கள் வந்து என்னுடைய சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக இருக்கிறவங்க ஜஸ்ட்டு உங்களுடைய ட்ரேடிங் வியூடியை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே வந்து நிறையா நல்லா சூப்பராக நடந்ததெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இந்த தடவை வந்து என்னுடைய ஒரு ஃபெயிலியரையும் நான் சொல்கிறேன். ஃபெயிலியர் அது ஒன்று நடக்கலை, அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் நடக்கலை. அதுலேயும் சிலது பாசிட்டிவாக இருந்துச்சு, பட் அதை பற்றியும் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து இந்த பாசிட்டிவாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இப்போ நெகட்டிவே வராதா, அந்த நெகட்டிவ் சைடும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து இது வந்து ஆக்சுவலி 22 டிசம்பர் வந்து நைட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா மார்க்கெட் கிராஷு மண்டே வந்து மார்க்கெட் கிராஷுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஐ மீன் லாஸ்ட் மண்டே. பட் அதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது மூலமாக அடுத்தது ஒன்று நான் வந்து இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து ஒரு லைவ் ஃபார்காஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்துடலாம். இதை நான் வியூ பண்ணுறேன். டுமாரோ மண்டே, ஐ மீன் மண்டே, ஃப்ரைடே நான் வந்து சண்டே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ மண்டே வந்து 9:27 AM காலையில் 9:27 மணிக்கு மார்க்கெட் வில் கிரியேட் ஒன் ஸ்மால் சப்போர்ட் இன் இண்டெக்ஸில் வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வியூவே. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மண்டே ஓப்பனிங். ஓகேங்களா? மண்டே ஓப்பன் ஆன உடனே 9:27ங்கிறது வந்து இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே, இங்கே ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனேயே ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து இது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:27 இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆச்சு. 9:27 to 25 ஒரு 5 நிமிஷம் கேப்பில் ஒரு சப்போர்ட், ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆச்சு. இந்த சப்போர்ட் கிரியேட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போச்சு, திரும்பி கீழே வந்துச்சு, திரும்பி மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த சப்போர்ட் வந்து உடைக்கப்பட்டிருந்தால், ஐ மீன் மண்டே, அது வந்து ஒரு கிராஷ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஃபார்காஸ்டிங். இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட்டோடைய டைமிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் 9:27 ஒரு சப்போர்ட் வந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருந்தது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆச்சு. திருப்பி என்ன ஒரு இண்டிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, இண்டிகேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இஃப் பிரேக்ஸ் தட் சப்போர்ட் தென் கிராஷ் பாசிபிள், 5 minutes க்ளோசிங் பிலோ தட் லெவல். இது வந்து ஆக்சுவலி கூகுள் மேப் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரீமியம் டூல். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த 5 minutes க்ளோசிங் மட்டும் ஆயிருந்ததுன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் இண்டிகேட் பண்ணியிருந்தது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அதோடைய லெவலு. 5 minutes க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நடந்தது. எப்போ நடந்ததுன்னா இது வந்து காலையில், ஐ மீன் காலையில் 11 மணி அந்த மாதிரி டைமில் இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:35க்கு அந்த க்ளோசிங் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த 12:35க்கு க்ளோசிங் நடந்தபோது என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து இந்த கிராஷ், பெரிய வாலட்டைல் மூமெண்ட் அது வந்து மார்னிங் தான் வந்து நடக்கணும். அதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்.
நடுவில் நடந்தது பவர்ஃபுல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய இது வந்து நான் வந்து என்னுடைய யூசருக்கே நான் அப்டேட் பண்ணலை. நான் வந்து இதுக்கு மேலே கிராக் அப்படின்ட்டேன். பட் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100% டபுள் ஆயிடுச்சு. 100 இல்லை, சாரி, 80% டபுள் ஆச்சு. ஓகேங்களா? ஆப்ஷனில். பட் கரெக்டான இது இல்லை, செட்டப் இல்லை. செட்டப் இந்த சென்ஸ் என்னென்னா, எங்களுடைய அந்த கூகுள் மேப்பில் வந்து இதுக்கு கரெக்டான என்ட்ரி இருந்துச்சு. பட் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. என்னாச்சு அப்படின்னா, எக்ஸாக்டாக வந்து என்ட்ரிக்கு வந்து ஒரு சின்ன லாஸ் புக் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகேவா? சின்ன லாஸ் தான். இங்கெல்லாம் நாங்கள் புக் பண்ணல, இங்கேயே புக் பண்ணிட்டோம், இந்த சைட் சம்திங். ஓகேவா? ஸோ இந்த லாஸ் வந்து நம்ம வந்து புக் பண்ணுச்சு. இது ஆக்சுவலி லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து ஒரு சின்ன லாஸ் அப்படிங்கிறது இதாகிடுச்சு. ஸோ இப்போது அட் ப்ரெசண்ட் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் சினாரியோ. ஸோ இப்போ வந்து வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? சேம் ரூல் இதுக்கு கீழே இந்த போட்டிருக்கிற லைன் 23,704. ஓகேவா? இதுக்கு கீழே 5 minutes க்ளோசிங். ஓகேவா? சிம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹேஸ் டு கம் டவுன் லைக் எனிதிங்னா அது ஒரு கிராஷ் மாதிரி ஒன்று நடக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய யூசர் எல்லாருக்குமாக நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட். இதை இப்படி சொல்லாமல் நான் இதை எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல கிராஷ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இட்ஸ் மை கான்ஃபிடென்ட். இது என்னுடைய கான்ஃபிடென்ட் இந்த சென்ஸ் என்னென்னா, இது இட்ஸ் மை கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஐ எம் கம்மிங் அப் வித் திஸ். நான் பண்ண போகிறேன், உங்களை யாரும் பண்ண சொல்லலை, நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஃபெயிலியர் விச் வாஸ் டன் பை மை செல்ஃப். ஓகே, பட் ஐ வாஸ் ஷுர் தட் 927 சப்போர்ட் எடுத்து தான் ஆகும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஷுவராக இருந்தோம், தெளிவாக இருந்தோம். ஸோ இங்கே வந்து சம் செட்டப்ஸ் இருந்துச்சு, ஸ்கேல்பிங் செட்டப்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஸ்கேல்பிங் செட்டப்ஸில் வந்து இட்ஸ் பாசிபிள் டு மேக் மணி. ஓகேவா? அது விஷயம் கிடையாது. பட் ஐ எக்ஸ்பெக்டட் தட் கிராஷ் ஆன் மண்டே பிலோ திஸ். பட் அந்த பிலோ திஸ் வந்து வரலை. ஃபஸ்ட்டு இது வரலை. ரெண்டாவது இது வந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12:30. ஸோ இங்கே வந்து வி ஹாவ் மேட் சம் ஸ்மால் லாஸஸ். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே கலந்தது தான் வந்து ட்ரேடிங். பட் வாட் இஸ் தி மெயின் திங் அப்படின்னா, நம்மளுடைய நெகட்டிவ் சைடு வந்து சின்னதாக இருக்கணும், நம்மளுடைய பாசிட்டிவ் சைடு வந்து பெருசாக இருக்கணும். இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. ரிஸ்க் எப்போவுமே சின்னதாக இருக்கணும், ரிவார்டு எப்போவுமே பெருசாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம இருந்தோம் அப்படின்னா we can able to make it. கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்டோரிக்கான டைம். நான் வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் ஆட் பண்ணுறேன். ரெகுலராக ஐ கேன் நாட் ஏபிள் டு, என்னால் போட முடியறதில்ல. வாட் இஸ் தி ஸ்டோரி அப்படின்னா, அதே கிளாக்கை வச்சு ஒரு ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். பட் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. கிளாக், வாட்ச், கடிகாரத்துக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னு எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கடிகாரம் ஓடலை அப்படின்னா ஒன்று அதுக்கு நம்ம பேட்ரி மாற்றணும். நம்ம செல் பேட்ரி மாற்றியும் அது ஓடலை அப்படின்னா, அது ஓடிக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒன்று செல்லை மாற்றியும் அது ஓடலை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி வீசுவோம். அதே தான் ஹியூமன் பீயிங். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா நமக்கும் அந்த பேட்ரி அப்படிங்கிறத நம்ம மாற்றணும். அந்த பேட்ரி அப்படிங்கிறது தான் வந்து ஹியூமன் பீயிங். நம்ம லைஃப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன், சம் கைண்ட் ஆஃப் டீவியேஷன். ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாத். நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம், அது தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் அதை பண்ணுவோம், மாற்றணும். ஓகேவா? சேம் மார்க்கெட்டுக்கும் ரிலேட் ஆகுது, லைஃபுக்கும் ரிலேட் ஆகுது. ஸோ அப்போது நம்மளும் ஓடலை அப்படின்னா
நம்மளையும் தூக்கி வீசிடுவாங்க. சரியா? ஸோ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாக் எப்படி அது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்குது ஓடுறதுக்கு, அதே மாதிரி we have to do that. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.